ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்தனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டியான ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா என்னோடய டோர் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கனாக்கா போம்பம் வந்து நான் உலன் த்ரெட்டால் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ வந்து அந்த ரெண்டு சைடில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபோம் ஷீட்டில் நானே கட் பண்ணி என் பொண்ணோட பேரை வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டார்ஸ் வந்து கிளிட்டரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நானே செஞ்சு தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம எல்லா விதமான கிராஃப்ட்டும் நம்ம சூப்பராகவே செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இதுக்குள்ளே போனோன்னா பார்த்திங்கனாக்கா நமக்கு மோஸ்ட்லி பெட்ரூம் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருக்கணும். எதையுமே வந்து நம்ம அடைச்சி வைக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கனாக்கா இதுதான் ஃபுல் ஓவர் வியூ. இப்போ பாருங்கள், இந்த டோருக்கு அந்த சைடில் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு ஹேங்கர் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டல் ஹோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஆணி எதுவுமே அடிக்க முடியாது. ஸோ நான் இங்கே வந்து ஸ்டிக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கனாக்கா என் ஹஸ்பண்டோட ஷர்ட், பேண்ட் இந்த மாதிரிலாம் அவர் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் மறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டோருக்கு அந்த சைட்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நான் என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அதை வச்சு அழகாக ஸ்டிக் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக. அடுத்து இந்த சைட் பார்த்திங்கனாக்கா அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கபோர்டு இருக்கும். இதுக்குள்ளே தான் என்னோடய ட்ரெஸ், அப்புறம் அதே போல் என்னோடய ஆக்சசரிஸ் கலெக்ஷன் அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். இதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ஒரு லேஃப்ட் இருக்கும். அவ்வளோதான். இந்த ரூமில் பார்த்திங்கனாக்கா பெரிய லேஃப்டெல்லாம் இருக்காது, அந்த சின்ன சைஸில் இருக்க லேஃப்ட் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து இந்த பேஸ்கெட் பார்த்திங்கனாக்கா நம்ம அழுக்கு துணியெல்லாம் போட்டுக்கிறதுக்காக அங்கனையே வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய பீரோல் இருக்கும். 3 டோர் உள்ள ஒரு பீரோல் இது. அதில் இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஒரு ஹேங் பண்ணி அதில் ஒரு சின்ன பேஸ்கெட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே அந்த பின் ஏதாவது நைட்டில் வைக்கிறது இந்த மாதிரியான சில திங்ஸை மட்டும் இதுக்குள்ளே வச்சுக்குவேன். அடுத்து இந்த பீரோல் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் நான் கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கிங் சைஸ் காட் வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பெட்ரூம் வந்து பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சைடு வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து நானே செஞ்ச பட்டர்ஃப்ளைஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அங்கே வந்து ஒரு குட்டியாக எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று, அதையும் நான் வந்து அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஷாப்லேயே விற்குது அந்த மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதே போல் இந்த ஸ்டார்ஸை வந்து நான் இதுலேயும் வந்து கலர் கலராக வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த உலன் த்ரெட்டில் ஸ்டிக் பண்ணி அப்புறமா இதை தொங்க விட்டு வச்சுருக்கேன். இந்த பீரோவில் பார்த்திங்கனாக்கா அந்த ஷீட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து தூசி ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஷீட் நாங்கள் எடுக்கலை. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எங்கள் பாப்பா கொஞ்சம் எடுத்துட்டா. அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா நம்ம இதுக்காக மஸ்கிட்டோ நெட் இருக்குல்ல, அது இருக்குது. அதை நான் இப்போ யூஸ் பண்ணாதனால அதை அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு டப்பா மாதிரி வச்சு அதுக்குள்ளே என்னோடய பாப்பாவோட டாய்ஸ் கிடக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லும் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ எதையுமே நம்ம வந்து எதையும் வெளியில் தெரியாமல் அதுக்குள்ளே இருக்க மாதிரி நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லா திங்ஸையும் வந்து கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதே போல் பெட்ரூமில் வந்து நம்ம சேரோ இதெல்லாம் வந்து போடாமல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதே போல் இந்த காட் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு 5 பேர் கூட தாராளமாக படுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சைஸான காட்டு தான். நல்லா ஃப்ரீயாக எல்லாம் படுத்துக்கலாம். அடுத்து அந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஏசி இருக்கும். அதே போல் அந்த பீரோலுக்கு மேலே நான் எதையுமே வைக்கல, ஒரே ஒரு சின்ன பேஸ்கெட் மட்டும் வச்சுருக்கேன். அதில் சும்மா ஏதாவது ஆயில் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்குவேன் என்னைக்காவது, அதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய பெட்ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம தூங்கும்போது நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தூங்கணும். அதுக்காக தான் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்ம பெட்ரூம் வந்து பார்த்துக்கோங்க. எதையும் டம்ப் பண்ணி வைக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஹேங்கரில் ஒரு ஜிகினா மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அதை வந்து நான் அப்படியே ரோல் பண்ணி அதில் ஒரு டெடி பேர் வந்து தொங்க விட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதுக்காக. அதே போல் கட்டிலுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா எந்த திங்ஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா வாஸ்து ரீதியாகவும் வந்து ரொம்ப நல்லது. கட்டிலுக்கு கீழே நம்ம எந்த திங்ஸுமே வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே ஃப்ரீயாகவே விட்டுறது ரொம்பவே நல்லது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ரூம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.